தொடர்ந்து 51 சக்தி பீடங்களை சிந்தித்து கொண்டு வருகிறோம், தரிசனம் செய்து கொண்டு வரோம். ஏன்னா எல்லாராலையும் அந்த தலத்தை போய் பார்க்க முடியுமோ முடியாதோ, இருந்த இடத்திலிருந்தே திருக்காரணீஸ்வரர் நமக்கு கருணை பண்ணியிருக்கிறார். ஆலய உளவார தொண்டு சீர்திருத்த கூட்டத்தின் மூலியமாக. நான் முதல் நாளே சொன்னேன், நிறைய பேருக்கு சந்தேகம், என்ன அந்த அம்மாவுக்கு வேற தலைப்பு பேச தெரியாதா, ஏன் அந்த அம்மா வெறும் சக்தி பீடத்தையே கொடுத்துட்டுருக்காங்க, 4 வருஷமா கொடுக்குறாங்க, இன்னுமா அந்த அம்மா முடியல. நான் என்ன பண்ணுறது, ஒவ்வொரு தலத்திலையும் அவ்வளவு திருவிளையாடல் இறைவன் பண்ணி வச்சுருக்கார். ஒவ்வொரு தலத்திலையும் ஒரு புராண கதைகள் இருக்கின்றது. அங்கே யார் வழிபாடு செய்தா, யார் பாடினா, என்னென்ன புராணங்கள் இருக்கின்றது, அதுக்குரிய தாத்பரியம் என்ன, இதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஏன்னா அங்கே போனால் இப்போ திருக்காரணீஸ்வரருக்கு உள்ளே வந்திருக்கிறோம். திருக்காரணீஸ்வரர், சொர்ணாம்பிகை, இதை வழிபாடு மட்டும்தான் நமக்கு செய்ய தெரிஞ்சிருக்கும். ஆனால் திருக்காரணீஸ்வரருக்குன்னு ஒரு வரலாறு இருக்கும் இல்லையா, அது யாருக்கும் பெரும்பாலும் என்ன தெரியாது, சொன்னாதான் தெரியும். அதுபோல எல்லா இடத்திலும் ஒரு தல வரலாறுகள் இருக்கின்றது. அப்போ அந்த தல வரலாறுகளை முழுமையாக நாம் தெரிஞ்சு கொள்ளணும், அதுதான் சிறப்பு. யாரோ நேற்றைக்கு கூட யாரோ ஒரு அம்மா ஃபோன் பண்ணி சொன்னாங்க, நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தாங்க எங்களுக்கு அந்த தலத்தில் இது இருக்குன்னே தெரியும். யாரோ பார்த்துட்டு சொன்னாங்க, அந்த பிள்ளை இடுக்கி அம்பாள் எங்களுக்கு தெரியவே தெரியாது, நாங்கள் பார்க்கவே இல்லை, ஆனால் அந்த தலத்துக்கு போனோம், ஆனால் நாங்கள் அதை கவனிக்கலை, நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் எங்களுக்கு அது தெரிஞ்சுது, அதுக்காகவே ஒரு முறை இன்னொரு முறை போகணும்னு தோணுது. ஏன்னா எங்கள் சொந்தக்கார பொண்ணுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, இது சத்தியமான உண்மை. 10 வருஷம் இல்லாத குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியருக்கு கூட அந்த பிள்ளை இடுக்கி அம்பாலை போய் வழிபாடு செய்து அங்கே இருக்கக்கூடிய 3 தீர்த்தங்களில் நீராடி அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான், அம்பாள், புத பகவான் இவங்களை வழிபாடு செய்தோமே ஆனால் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் தராங்களாம். அப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் அந்த பிள்ளை இடுக்கி அம்பாளுக்கு உண்டு. இது எதுக்கு சொல்கிறோன்னா, இதை பயன்படுத்திக்கோங்கன்றதுக்காக சொல்கிறோம். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறோன்னா, அதுக்கப்புறம் கேட்குறாங்க, நிகழ்ச்சி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் சொன்னீங்க ஆனால் எங்களுக்கு புரியலை, நீங்கள் ஆனால் அதுக்கு தான் ஒவ்வொரு விஷயத்தையும் சில நேரத்தில் அழுத்தி புரிஞ்சுதான்னு உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் கேட்குறதுக்கு காரணம். நான் பாட்டுக்கு கடன்னு சொல்லிட்டு போகிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. கேட்டு ஒரு 4 பேராவது பயன்பெறணும். இந்த நிகழ்ச்சி கேட்டு ஒரு 4 பேர் போய் அந்த தலத்தை தரிசனம் பண்ணிங்கன்னா, இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள், இந்த நிகழ்ச்சி கேட்குறவங்க, இந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்புறவங்க, இந்த நிகழ்ச்சியை பேசுகிறவங்க எல்லாருக்கும் அந்த புண்ணியம் போய் சேரும். ஒரு 4 பேர் போய் அந்த தலத்தை தரிசனம் பண்ணாவே அந்த புண்ணியம் சேருமா. அப்பேற்பட்ட சிறப்பு திருவெண்காடு. அதை தான் நம்ம நேற்றைய தினத்தில் 36வது தலம். 5 முகத்தோடு இறைவன் அங்கு அவதாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தலத்தில் 5 முகத்தோடு இறைவன் இருக்கின்றார். அதில் அகோரம் என்று சொல்லக்கூடிய மூர்த்தியாக அங்கே இருக்கிறார். அகோர மூர்த்தியாக அந்த தலத்தில் இருக்கிறார். வேற எந்த தலத்திலும் அந்த மாதிரி இல்லை. அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 17 ஏக்கர் கொண்டது அந்த தலம், திருவெண்காட்டு தலம். ரொம்ப பெரிய தலம், சும்மா சாதாரணமாக ஏதோ ஒரு தலம் அப்படின்றது கிடையாது. அங்கே போனால் மலட்டு தன்மை நீக்குமா, மக்கள் பேரு உண்டாகும், சித்த பிரம்மை. இந்த சித்த பிரம்மை பிடிச்சிருக்கு இல்லையா, ஒரு 48 நாள் அங்கே இருக்கக்கூடிய அக்னி தீர்த்தம், சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம், இந்த 3லையும் ஒரு 48 நாள் குளிச்சு அங்கே கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை அருந்தி அந்த தலத்தில் ஒரு 48 நாள் தங்கியிருந்தால் சித்த பிரம்மை விலகுமா. அப்பேற்பட்ட ஒரு சிறப்புக்கு உரிய தலம், புத பகவானுடைய பாவம் தீர்த்த தலம். அதே போல பிரம்மாவினுடைய படைப்பு தொழிலை மீட்டு கொடுத்த ஒரு தலம். இதெல்லாம் நேற்றைக்கு சிந்திச்சோம். நேற்றைக்கு வராதவர்களுக்கு ஒரு வரியில் அதற்குரிய ஷார்ட் சொல்லின்னு இருக்கிறோம். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா, இந்திரன் என்று சொல்லக்கூடியவரிலிருந்து 33 கோடி தேவர்கள் அந்த தலத்தை வணங்கி இருக்கிறார்கள். ஆதி சிதம்பரம் என்பது அந்த திருவெண்காட்டு தலத்துக்கு பெயர். என்ன பெயரு? ஆதி சிதம்பரம்னு பெயர்.
சிதம்பரத்துல தங்க ஓடுகள் 21,600 தங்க ஓடுகள் நெய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி இங்க செப்பு ஓடு நெய்யப்பட்டிருக்கு. சிதம்பரத்துல என்ன வழிமுறையோ அதே சேம் வழிமுறைதான் இந்த திருவெண்காட்டு தலத்திலும். ரெண்டுத்துக்கும் வேறுபாடெல்லாம் ஒன்றும் கிடையாது. சிதம்பரத்துக்கு முந்திய தலம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சிதம்பரமே 2வது தலம்னு தான் சொல்லப்படுது. அப்பேற்பட்ட ஒரு சிறப்பு. மருத்துவன் என்கின்ற அசுரன், நேத்தைக்கு அந்த கதை பார்த்துட்டீங்க. அதுக்கடுத்து துர்கை என்று சொல்லக்கூடியவளுக்கு சொர்ணாம்பிக துர்கை. அப்பனா என்ன அர்த்தம்? சௌபாகிய துர்கைன்னு பேரு. அந்த அம்பாளுக்கு இங்க சொர்ணாம்பிகை, அங்க சௌபாகிய துர்கை, 16 வகையான செல்வத்தை தரவல்லவள் அப்படின்னு பொருள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி, கை ஒரு பக்கம், கால் ஒரு பக்கம், முகம் ஒரு பக்கம், 4 பக்கம் இருக்கும். எல்லா இடத்துலையும் ஒரு காலை மடக்கி ஒரு காலை கீழே தொங்க விட்டுருப்பார் தட்சிணாமூர்த்தி. ஆனா இந்த தலத்துல மட்டும் 4 பக்கமா இருக்கும். கை 2 கையும் 2 பக்கம் இருக்கும், காலும் 2 பக்கம் தனித்தனியா ஒவ்வொரு திசையில இருக்கும். அந்த தட்சிணாமூர்த்தியை வேற எங்கேயுமே தரிசிக்க முடியாது. இந்த திருவெண்காட்டு தலத்துல மட்டும்தான் தரிசிக்க முடியும். அந்த தட்சிணாமூர்த்திக்கே பேரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேதா வித்யா தட்சிணாமூர்த்தின்னு பேரு. அங்க இருக்கிற தட்சிணாமூர்த்திக்கே மேதா அப்படின்னா மேதாவின்னு சொல்லுவோம் இல்லையா, அறிவை கொட்டி வள்ளலாக தரக்கூடிய பெருமானம். யாரு? அங்க இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி. சனகாதி முனிவர்களுக்கு உபதேசனை செய்தது போல பிரம்மாவுக்கும் அந்த தலத்தில் பிரம்ம வித்யா என்கின்ற நாமத்தோடு அம்பாள் உபதேசனை செய்து கொண்டிருக்கிறாள். யாருக்கு? பிரம்மாவுக்கே. மறந்து போன பிரம்மாவினுடைய தொழில், பிரணவத்தினுடைய பொருள் எல்லாவற்றையும் மீண்டும் அந்த தலத்துக்கு வழிபாடு செய்ததற்கு பிறகுதான் அவருக்கு என்ன பெற்றாராம்? அறிவை பெற்றார், ஞானத்தை பெற்றார். அப்பேற்பட்ட ஒரு சிறப்புக்கு உரிய தலம் நேத்தைக்கு இதுவரைக்கும் பார்த்தோம். அதுக்கடுத்து இப்போ என்ன அப்படின்னு கேட்டா நமக்கு பார்த்தீங்கன்னா 365 நாட்கள். இப்போ இந்த மாசம் தேவர்களுக்கு விடியற்காலை பொழுதுன்னு பேர். இந்த மார்கழி மாசம், கார்த்திகை மார்கழி, இந்த 2 மாசமும் அவங்களுக்கு விடியற்காலை பொழுது, பிரம்ம முகூர்த்தம். நமக்கு பிரம்ம முகூர்த்தம் எது? 4:30 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் நமக்கு கிட்டத்தட்ட பிரம்ம முகூர்த்தம். சூரிய உதயத்திற்கு முன்ன காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு. அதுக்கு இப்போ சூரிய உதயத்துக்கு முன்ன காலம் நமக்கு எப்படியோ அதே மாதிரி தேவர்களுக்கு சூரிய உதயத்திற்கு முன்ன காலம் இந்த மார்கழி மாசம். அப்போ விடியற்காலை பொழுதுன்னு அர்த்தம். இந்த விடியற்காலை பொழுதுல 30 நாளும் காலையில 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளர விளக்கேற்றினும் பெண்கள் எல்லாம். யாரை வரவேற்கும் விதமாக? 33 கோடி தேவர்களை வரவேற்கும் விதமாக விளக்கேற்றினும். அந்த விளக்கை ஏற்றுகிற பொழுது வாசல்ல 2 விளக்கேற்றி வச்சிடணும். நம்ம இல்லத்தில் இருக்கக்கூடிய அந்த காமாட்சி அம்மன் விளக்கோ இல்லை ஒரு அகல் விளக்கோ அந்த வீட்டில் பூஜை அறையில ஏற்றணும். கண்டிப்பா 30 நாளும் பெண்கள் செய்யணும். அந்த சில நாட்கள் வருமே, அந்த நாளில் பண்ண முடியாதேன்னா உங்க வீட்டில் யார் ஆண்கள் இருக்காங்களோ பிள்ளைங்க இருக்காங்களோ அவங்கள ஏற்ற சொல்லலாம், தப்பே கிடையாது. ஆண்கள் ஏற்றலாமான்னா கண்டிப்பா ஏற்றலாம். ஏன்னா நிறைய பேருக்கு அந்த ஒரு சந்தேகம், விளக்கேற்றுறது பெண்கள் தானே ஏற்றணும், ஆண்கள் ஏற்றக்கூடாதே. விளக்கேற்றுறதுக்குன்னே எழுதி அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்தவர்கள் பெண்கள் தானே. சாமி எல்லாருக்கும் பொதுவானது, பெண்களுக்கு மட்டும்தான் ஏற்றணுன்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆண்களும் ஏற்றலாம், ஆண்களும் விளக்கேற்றலாம். உடனே இல்லையே பெண்கள் தானே ஏற்றணும்னா, இப்போ காரணீஸ்வரர் கோயிலில் யார் ஏற்றுறா? சிவாச்சாரியார் தானே ஏற்றுறாரு. பெண்கள் ஏம்மா விளக்கேற்றுற பங்கு பெண்களுக்குன்னு பெண்களாக ஏற்றுறோம் நம்ம போய். அது மாதிரி தான் சில நாட்கள் ஆண்களும் ஏற்றலாம் வீடுகளில், பெண்கள் மட்டும்தான் ஏற்றணும். நலம் எல்லாருக்கும் ஒன்று தான், திருவருள் எல்லாருக்கும் ஒன்று தான். இவருக்கு வேற அவருக்கு வேறன்னெல்லாம் பிரித்து எல்லாம் கொடுக்கல இறைவன். ஆணுக்கு ஒரு திருவருள், பெண்ணுக்கு ஒரு திருவருள் எல்லாம் கிடையாது, எல்லாருக்கும் ஒரே திருவருள் தான். அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்குரியது இந்த மார்கழி மாசம். இது எதுக்கு சொல்றேன்னா, இப்போ வரக்கூடிய கதைக்குரிய ஆரம்ப கதை இதுதான். இப்போ அந்த பிரம்ம முகூர்த்தம்னு வருது இல்லையா,
ஏன் இந்த பிரம்ம முகூர்த்தம் வந்தது? ஒரு கேள்வி வரும். ஏன் இந்த பிரம்ம முகூர்த்தம் வந்தது? இந்த பிரம்ம முகூர்த்தத்திற்கு என்ன அவ்வளவு சிறப்பு அப்படின்னு ஒரு கேள்வி. திருவண்ணாமலை தலத்தில் அடிமுடி தேடினாங்க. அப்படி அடிமுடி தேடிய பொழுது தாழம்பூவை இவர் பொய் சாட்சி சொல்லி வரவழைத்தார். யாரு? பிரம்மா. அங்க ஆரம்பிச்ச பொய் நம்ம கிட்ட வரைக்கும் வந்து நிக்குது. நம்மளை படைக்கிற கடவுளே பொய் சொன்னா நாமெல்லாம் சொல்றது பேசுறது மொத்தமே பொய். ஆமா, நானே இப்ப சொற்பொழிவு லண்டன்ல இல்ல பள்ளின்னு இருக்கேன். ஃபோனில் பேசும்போது எங்கெங்கே இருக்கிறீங்க மேடம், உங்களை பார்க்க வரலான் இருக்கேன். நான் எங்கே இல்லைங்க, வெளிநாட்டில் இருக்கேன். என்னை இப்போ பார்க்க முடியாது, 1 மாதம் ஆகும், நான் ரொம்ப பிஸி. எங்கெங்க தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சொல்லுங்கள், நான் லண்டனில் இருக்கேங்க. ஃபோனில் என்ன சொன்னால் என்ன வேணான்னு சொல்லுங்கள் பார்ப்போம். அப்படி தான் நம்மெல்லாம் இப்போது பேசின்னு இருக்கோம். பேசுகிறதே அப்படி தான், பொய் முழுக்க முழுக்க வாழ்க்கையே பொய்யா பேசின்னு இருக்கோம். அதுக்கு ஆரம்ப பிள்ளையார் சுழி போட்டவர் யாருன்னா அந்த பிரம்மா. சரி, இப்படி போட்டதுனால சிவபெருமான இடத்துல பொய் சொல்லலாமா? நீ எங்கே வேணா பொய் சொல்லிக்கோ. வக்கீல் கிட்ட, டாக்டர் கிட்ட, சிவபெருமான் கிட்ட, இந்த 3 இடத்துல பொய் சொல்லக்கூடாது. மனைவி கிட்ட கூட சொல்லிக்கோங்க, ஏன்டி லேட்டு, வர வழியில் டிராஃபிக்கு சிக்னலு. அவர் உட்காந்து ஒரு ஃப்ரெண்டுங்க ஒரு 10 பேர் சேர்ந்து டீ குடித்து பஜ்ஜி சாப்பிட்டு ஒரு வீட்டுக்கு போனால் அவள் மூஞ்சை நான் பார்க்கணும், என் மூஞ்சை அவள் பார்க்கணும். என்ன பண்ணுறது, பார்த்த மூஞ்சியை எவ்வளவு நேரம் தான் பார்த்துட்டு இருக்கிறது. அவள் சும்மா இது அதுன்பா. அதுக்காக கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போகலான்னு உட்காந்து லேட்டாக போனால் அங்கே சொல்வார் டிராஃபிக் ஜாம், எத்தனை சிக்னலு, எவ்வளவு பிரச்சனை இருக்குது அப்படிம்பார். அங்கேயும் ஒரு பொய் சொல்லலாம். இப்படியெல்லாம் சொல்லிக்கலாம். ஆனால் என்ன, இறைவனிடத்தில் பொய் சொல்லக்கூடாது. ஒருவேளை டாக்டர்கிட்ட கூட என்ன சாப்பிட்டீங்க, ஒன்றும் சாப்பிடல டாக்டர், நான் இன்னைக்கு விரதம். என்ன ஒன்றே காத்தால சொன்னால் விரதம் இருக்கேன்னு சொன்னேன், அதனால் ஒன்றும் இல்லை, உப்பு போடாத மோரை 1 லிட்டர் கொடுத்தா. ஒரு எத்தனை மணிக்கு, 8 மணிக்கு கொடுத்தா. 6 மணிக்கே ஒரு காஃபி கொடுத்தா. அதுக்கப்புறம் 11 மணிக்கு ஒரு 2 லிட்டர் பையன் வரும்பொழுதே வாங்கிட்டு வந்துட்டான். என்னது, மாசா. ஆமாம், அதெல்லாம் சாப்பிடலாமா. அது ஒரு 1/2 லிட்டர் 1 லிட்டருக்கும் சாப்பிட்டேன். 11 மணி ஆச்சு, வயிறு கவான்னுச்சு. அதுக்குள்ளே அவ சொன்னா உப்பில்லாத உப்புமா சாப்பிட்டா பரவாயில்லன்னு சொன்னான்னு அது ஒன்று. இப்படி கண்டதை போனதை சாப்பிட்டு 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 கடைசியாக 8 மணிக்குள்ளே விரதத்தை முடிக்கவே இல்லை, அதுக்குள்ளே போயிட்டார் ஹாஸ்பிட்டலுக்கு. அந்த மாதிரியெல்லாம் நிறைய உண்டு. அப்போது இறைவன் என்று சொல்லக்கூடியவரிடத்துல பொய் சொல்லக்கூடாது. டாக்டர்கிட்ட கூட நான் இதெல்லாம் சாப்பிடலன்னு சொல்லிட்டே வரலாம் லிஸ்ட்டு போட்டு. ஆனால் இறைவன்கிட்ட பொய் சொல்லக்கூடாது. பிரம்மா பொய் சொன்னார். நம்மை படைக்கிற கடவுளே நம்ம பொய் சொன்னால் அவர் படைத்த உயிரினங்கள் எப்படி இருக்கும்ன்றீங்க? அப்போ தப்பாக தானே இருக்கும். அதற்காகத்தான் இவர் என்ன பண்ணிட்டார், பூமியில ஆலயம் இல்லாமல் போக கடவது. என்ன, படைக்கிற கடவுள் நீயே இப்படி பொய் சொன்னா படைக்கிற உயிரினங்கள் எவ்வளவு பொய் சொல்லும்? உன்னை பார்த்து அவங்களும் கத்துக்குவாங்கல்ல. நம்மளை படைச்ச கடவுளே பொய் சொல்றாரா, நாம சொன்னா என்ன தப்பு வரும்ல. அதனால அவர் சொல்லிட்டார், இந்த பூமியில் என்ன இல்லாம போக கடவுது, கோயில் இல்லாமல் போக கடவுதுன்னார். ஆனா அதுக்கு முன்னதாகவே திருமால் வந்து ஒத்துக்கிட்டார் தன் தவறை. ஏன், 1000 வருஷம் சண்டை, 1000 வருடம் வந்து தொழில் செய்யாம தடுத்தது ஒண்ணு. நான் எனக்கு கொடுத்த தொழிலை சரியா செய்யணும். எனக்கு இறைவன் பணித்த பணி என்னது, இந்த சொற்பொழிவு ஆற்றுதல். அதை நான் சரியா பண்ணணும். காசுக்காக பண்ணக்கூடாது, ஆத்மார்த்தமா பண்ணணும். 4 பேருக்கு இது போய் சென்றடையணும்னு பண்ணணும். என்ன பண்ணணும், 4 பேர் இதை பயன்படுது, இதை கேட்டு ஒரு 4 பேர் திருந்தணும். பக்தி இல்லாதவர்களுக்கும் பக்தி வரணும். பக்தியே இல்லைன்னா கூட பக்தியை வர வைக்கணும். அதுதான் வேலை. பக்தி சொற்பொழிவாளருக்கு அதான் வேலை. விளக்கு எத்தனை மணிக்கு ஏற்றணும், எத்தனை மணிக்கு சாமி கும்பிடணும், இந்த பக்கம் கிழக்கை ஏற்றுறதா மேற்கை ஏற்றுறதா, இதெல்லாம் சொல்கிறது தான் சொற்பொழிவாளர்களுக்கு கிடையாது. எல்லாம் சொல்லி கொடுக்கணும். எது, இறைவனுடைய பெருமை என்ன, இறை அடியார்கள் எப்படியெல்லாம் அன்பை செலுத்தியிருக்கிறார், எப்படி வணங்கி இருக்கிறார், அதை சொல்லி கொடுக்கணும். அப்பன்னா தொழிலை சரியா செய்யணும்னு அர்த்தம். செய்யும் தொழிலே தெய்வம். முதல்ல தொழில் என்பது தெய்வமானது. எந்த தொழிலா இருந்தாலும் சரி.
ஆத்மார்த்தமா பண்ணணும் அந்த தொழிலை. எப்பயும் ஆத்மார்த்தமா பண்ணணும், ஏதோ கடமைக்காக பண்றோன்னு பண்ணக்கூடாது. அப்ப இங்க நினைக்கிறார், இறைவன் சிவபெருமான் காக்கும் தொழிலை என் கையில் கொடுக்கின்ற பொழுது அவர் என்ன சொன்னார்? தொழிலை சரியாக செய். முதல் கடமையே என்னது? ஒருவர் தன் தொழிலை சரியா செய்யணும், நேரம் பார்க்காம செய்யணும், கடமை பாராது செய்யணும். சில சொற்பொழிவாளர்கள் இப்படி பார்த்துனே பாங்க, நானும் பார்ப்பேன். என்னத்துக்கு பயந்து பார்ப்பேன்னா 8:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சுன்னா யாருன்னா ஏதாவது சொல்லிடுவாளோன்றதுக்காக. ஏன்னா ஒவ்வொருத்தரை எழுந்து போயிட்டே இருப்பா. இந்த அம்மா அது பாட்டு என்னமோ சொல்லிகிட்டே இருக்குது, முடிக்கும்னு பார்த்தா முடிக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாதுன்றதுக்காக நான் இங்கே டைம் பார்ப்பேன். சில பேர் டைமை எப்படா ஆவோன்னு உட்காந்து பேசின்னு இருக்கிற அந்த மாதிரி இல்லை, ஏதாவது சொல்லி 4 பேர் தெரிஞ்சுக்கணும் அதுக்காக. அது போல இவர் சொல்லக்கூடியவர் நினைக்கிறார், மனசுக்குள்ள என்ன நினைக்கிறார்? அவர் கொடுத்த தொழிலை தவறாக இல்லை நம்ம செய்திருக்கிறோம், தவறு பண்ணியிருக்கோம். என்ன தவறு? 1000 வருஷம் அவன் பெரியவனா இவன் பெரியவனா, கடவுளுக்குள்ள என்னையா சண்டை? நான் பெத்த பையன் யாரு? திருமாலுடைய உந்தியில் பிறந்தோன் நான்முகன். நான்முகனுக்கு கர்வம் இருக்கலாமா? அப்பா கிட்ட சண்டை போடலாமா? ஆனா சண்டை போடுறார். சரி, அப்பாவாவது பிள்ளைக்கு விட்டு கொடுக்கணுமா இல்லையா? இவரும் விட்டு கொடுக்கல. பிள்ளைகளிடத்துல அப்பா விட்டு கொடுக்கணும், அப்பா கிட்ட பிள்ளைகள் விட்டு கொடுக்கணும், இதுதான் வாழ்க்கை. ஆனா இங்க விட்டு கொடுக்கல, இவர் சண்டை போட்டார். 1000 வருஷம் போச்சு. 1000 ஆண்டு காலம் திருவடியையும் திருமுடியையும் தேடுறாங்க. அதுல ஒரு 1000 வருஷம் போச்சு. மொத்தம் 2000 வருஷம் போச்சா? 2000 ஆண்டு காலம் பிரம்மாவுக்கு வேலை இல்லை, நாராயணருக்கு வேலை இல்லை, யம தர்மராஜாவுக்கு வேலை இல்லை, சூரியனுக்கு வேலை இல்லை, சந்திரனுக்கு வேலை இல்லை. வேலை இல்லாத பட்டதாரிகள் எல்லோரும் இங்க வேலை. சிருஷ்டி நடந்த எங்க படைக்கிற தொழில் நடந்தா தானே காப்பாற்ற முடியும். காப்பாற்றுற தொழில் என்பது அந்த உலக சிருஷ்டி என்பது நடந்தால் தானே எல்லாமே நடக்கும். இப்ப எதுவுமே நடக்கல. அப்போ தொழிலை சரியா செய்யாதது யார் தப்பு? என் தப்பு தானே. குற்றத்தை உணர்ந்தார், தன் தவறை உணர்ந்தார். யாரு? நாராயணர். நேரா போனார், சுவாமி நான் சின்னவன், 1000 வருஷம் தேடியும் உங்க திருவடியை என்னால பார்க்க முடியல. அதுக்குதான் வள்ளலார் சொன்னார், திருவாரூருக்கு போயிருந்தா பார்த்துருக்கலாம். அது எப்படி திருவாரூருக்கு போயிருந்தா எப்படி பார்த்துருக்கலாம்? பறவையாருடைய வாசற்படி, கீழ் வாசப்படியா மகாவிஷ்ணுவும் மேல் வாசப்படியா பிரம்மாவும் இருந்தா 2 வாட்டி போயிட்டு வந்திருக்கிறாரு. சுந்தரமூர்த்தி நாயனாருக்காக போனாரா இல்லையா? பறவையார் இடத்துல தூது போனார்ல, அப்ப போயிருந்தா கரெக்டா பார்த்துருக்கலாமே. இந்த பிரம்மாவுக்கும் அந்த அளவுக்கு எட்டல, நாராயணருக்கு அந்த அளவுக்கு எட்டலன்பார். யாரு? நான் சொல்லல, வள்ளலார் சொல்றார் அப்படின்னு. பறவையாருடைய வாசற்படியாக இருந்திருந்தால் பார்த்திருக்கலாமேன்றார் சிவபெருமான் திருமுடியும் திருவடியையும். அப்ப இங்க சொல்லுகிற பொழுது சொல்றார், அப்போ திருவடியை தேடி 1000 வருடம் நான் அழைந்திருக்கிறேன், இப்பயாவது என் கர்வம் தீர்ந்திருக்கணும் இல்லையா? நேரா வந்தார், சாஷ்டாங்கமா காலில் விழுந்தார். விழுந்தவர் சொல்றார், சுவாமி என்ன மன்னிச்சுடுங்கோ. நாமெல்லாம் கூட சில நேரத்தில் கோபமா யாருக்கிட்டையாவது சண்டை போடலாம், என்ன வேணாலும் பேசலாம். ஆனா பேசினதுக்கு பிறகு நாம எல்லாம் என்ன பண்ணணும்னா, நம் பேசியது சரியா? நான் இந்த நிகழ்ச்சி முடிச்சதுக்கு அப்புறம் நான் திருப்பி நிகழ்ச்சி முடிஞ்சிடுச்சேன்னு நினைக்க மாட்டேன். மறுபடியும் இன்னைக்கு என்னென்ன கதையை நான் மெமரி பண்ணிட்டு வந்தேன், என்னென்ன கதையை நான் சொல்லி இருக்கேன், எதை சொல்லாமல் விட்டிருக்கிறேன், அதை நான் ஒரு நிமிஷம் வீட்டுக்கு போய் படுத்ததுக்கு அப்புறமா இன்னைக்கு கதை எவ்வளவு தொலைவு ஓடி இருக்கு, எந்த அளவுக்கு சொல்லி இருக்கிறோம், எந்த அளவுக்கு நம்மளுடைய நினைவாற்றல் இருக்கு, எந்த அளவுக்கு சில கதைகளை மறந்துருக்கிறோம், இது எல்லாமே நான் திருப்பி ரிப்பீட் பண்ணி பார்ப்பேன். நேற்றுக்கு முடிஞ்சது திருப்பி எதுக்கியா அதை போய் பார்த்துன்னு உட்காந்து அப்படியெல்லாம் இல்லை. மறுபடியும் சிந்திக்கணும். விட்டு போனது ஏதாவது இருக்கா, சொல்லாதது ஏதாவது. ஏன்னா மருதி என்பது எல்லாருக்கும் உண்டு, மனுஷனா பிறந்த அத்தனை பேருக்குமே உண்டு. அப்ப நான் அதை சொல்லணும். அப்போ நாம் பேசியது சரியா என்று எந்த இடத்திலும் நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். சரியா இருந்ததுன்னா விட்டுடலாம், தப்பா இருந்தா அவர்களிடத்தில் போய் மன்னிப்பு கேட்பது என்பது ஆண்டவன் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம். எவ்வளவு பெரிய ஆளா வேணா இருங்க, உண்மையாவே சொல்றேன். நீங்க போய் ஒன்றும் இல்லை
ஏதோ கோவத்தில் தெரியாமல் பேசிட்டேங்க, மன்னிச்சிக்கங்க. நீங்கள் இந்த ஒரு வார்த்தையை சொல்லி பாருங்க, அடுத்த ஆப்போசிட் அவர் சொல்வார், விடுங்க விடுங்க, நான் பேசுனது கூட தப்பு தாங்க, நீங்கள் மட்டமாக பேசுனீங்க, நானும் தான் கொஞ்சம் பேசிட்டேன், அதனால் இனிமே பேச மாட்டேன். இதை சொன்னவர் திருமால் முதல்ல. அவருக்காக ஒரு கை தட்டுங்க. கடவுளானாலும் கூட விட்டு கொடுத்து போக வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுத்தவர் முதலாக யாரான்னா திருமால். நேரா போனார், சரணாகதி அடைந்தார். இறைவா, நீங்க கொடுத்த தொழிலை சரியாக செய்யாமல் நான் தவறாக விட்டுவிட்டேன், 2000 ஆண்டு காலம் விட்டுட்டேன், என்னை மன்னியுங்கள், நான் சிறியவன், என் வயிற்றில் பிறந்திருந்தாலும் அந்த நான்முகனே பெரியவனாக இருக்கட்டும்னு விட்டு கொடுத்தார். அப்பதான் மனமுகந்து கார்ணீஸ்வரர் சொன்னாரா, உனக்கு எவ்வளவு பெரிய மனசியா, கடவுளா இருந்தாலும் கர்வம் இல்லாமல் என்னிடத்தில் வந்து சரணாகதி அடைந்தாய் அல்லவா, எனக்கு சமமான உரிமை உனக்கு உண்டு, அப்படி இருந்தும் கூட என்னிடத்துல சரணாகதி அடைந்தாய் அல்லவா, அதனால உனக்கு சொல்றேன், இந்த உலகத்தில் பூமியில் மட்டுமல்ல எல்லா இடத்திலும் உனக்கு மட்டுமே உருவ வழிபாடு உண்டாகட்டும்னு கொடுத்தார். அதனால்தான் திருமாலுக்கு என்ன வழிபாடு, உருவ வழிபாடு வந்தது. இப்போ இந்த 2 பேருக்கும் இந்த உருவ வழிபாடு வந்துருச்சு, எல்லாம் ஆச்சு. இப்போ சாட்சியை கொண்டு வந்தார். உருவ வழிபாடு இவருக்கு யாருக்கு வழிபாடே இல்லாமல் போக கடவுது. அது கூட நான் இந்த கதையை சொல்லி இருக்கும் போது, ஏற்கனவே அண்ணாமலையார் சரித்திரத்தில் இந்த கதையை நான் சொல்லியிருந்த பொழுது யாரோ ஒரு அடியார் கூட சொல்லி அதை மென்ஷன் பண்ணியிருந்தார். பொய் சொன்னாலும் பொருந்து சொல்லுங்க, பிரம்மாவுக்கு எத்தனை இடத்துல கோயில் காட்டட்டுமா நான், அதெல்லாம் இப்போ ஒரு 100 ஒரு 50 மிஞ்சி போனால் ஒரு 200 வருஷத்துக்குள்ளர இருக்கலாம், 100 வருஷத்துக்குள்ளர தான் இருக்க முடியும். அது கூட முன்னாடி வந்து கிடையாது. எத்தனை வருஷத்துது அது தெரியாதுல்ல, எல்லா இடத்திலும் உண்டு. இதே கோயிலில் பிரம்மாவுக்கு கோயில் உண்டு, எனது பிரகாரத்தில் இடம் கொடுத்துருப்பாங்க. யாருக்கு? சிவன் கோயில்ல பிரகாரத்துல இடம் கொடுத்திருப்பாங்க. தனி கோயில் என்பது கிடையாது. கூத்தனூர் என்று சொல்லக்கூடிய தலத்துல சரஸ்வதிக்கு கோயில் உண்டு. சரஸ்வதியினுடைய கணவர் என்பதனால் அவருக்கு கோயில் உண்டு, அந்த இடத்துல உண்டு. சில இடத்துல இப்ப பிரம்மா யாருன்னு தெரியாம போகுதேன்றதுக்காக பிரம்மாவுக்கு நம்ம தலையெழுத்து நல்லா இருக்கணுமே பிரம்மாவுக்கு சில அடியார்கள் இப்ப கோயில் எழுப்பி வச்சிருக்கிறாங்க. இதான் நிஜம். ஆனா மொத்தத்துல ஆரம்ப காலத்துல எந்த இடத்துலயும் பிரம்மாவுக்கு 1000 ஆண்டு காலம் கோயில் உண்டுன்னு சொல்லவே முடியாது. இது சிவபெருமான் கொடுத்த சாபம். இப்ப அப்படிப்பட்ட பிரம்மா என்ன பண்ணார்னா 1000 வருஷம் உட்கார்ந்து தவம் பண்றார். நமக்கு பூமியில கோயில் இல்லாம போச்சுன்னா இவங்க 2 பேருக்கு மட்டும் கோயில் இருந்தா படைக்கிற கடவுள் யார் என்று தெரியாமல் போய்விடுமே அப்படின்னு யோசித்தார். அப்ப படைக்கிற கடவுள் யார் என்று தெரியாமல் உலக மக்களுக்கு போச்சுன்னா நான்முகன் என்பதே தெரியாம போயிடும் இல்லையா. அதனால என்ன பண்ணார், அப்பா கிட்ட வந்து சொல்றார், நான் பண்ணது தப்புதான்ப்பா, ஆனா சிவபெருமான் இப்படி சொல்லிட்டார், சரி நீ ஒரு பக்கம் தவம் பண்ணு, நான் ஒரு பக்கம் தவம் பண்றேன். இருவரும் தவம் செய்தாங்க. யாரு? 1000 வருஷம் இருவரும் தவம் பண்ணாங்க. அப்படி 1000 ஆண்டு காலம் இவர்கள் இருவரும், இவர் ஒரு 1000 வருஷம் அவர் ஒரு 1000 வருஷம் தவம் பண்ணும் பொழுது இறைவன் சிவபெருமான் காட்சி கொடுத்தார். என்ன வேண்டும்னார். முதல்ல கேட்டது நாராயணர் கிட்ட தான் கேட்டார். நாராயணா என்ன வேண்டும்னார். சுவாமி, படைக்கிற கலருக்கு பூமியில கோயில் இல்லாம போச்சுன்னா யாருன்னு தெரியாம போயிடும் இல்லையா. இப்போ நாம எல்லாம் பாருங்க, ஒரு சின்ன டியூப் லைட் வாங்கி கொடுப்போம், கொட்டை எழுத்துல பேர் இருக்கும். ஃபேன் வாங்கி தருவோம் கோயில்ல, அந்த ஃபேன்ல கொட்டை எழுத்துல பேர் இருக்கும். ஒரு 200 ரூபாய் கொடுத்து கடிகாரம் வாங்கி கொடுப்போம், அந்த கடிகாரத்துலையும் இதுவர் தான் உபயம் அப்படின்ற ஒரு பேர் இருக்கும். உண்டா இல்லையா? அந்த மாதிரி பேர் எழுதிக்கிறோமா இல்லையா? அப்போ பேருக்கு ஆசைப்படாதவங்க யாருன்னா இருக்க முடியுமா? எல்லாம் சும்மா சொல்லிக்கலாம், பேருக்கு ஆசைப்படலேன்னு. அப்படியெல்லாம் சொல்ல முடியாதுங்கய்யா. உங்க பேரை கூட இவ்வளவு பேர் மத்தியில உங்க பேர் என்னன்னு கேட்டு சொல்லும் பொழுது உங்க அகம் என்கின்றது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும் என்பது உங்க அகத்தை கேட்டால் தான் தெரியும். புறத்தை கேட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. இப்போ இவ்வளவு பெரிய மேடை, யார் பேருமே சொல்லாம அவர் பேர் மட்டும் நான் சொன்னேன்னா, யார் பேருமே சொல்லல, மேடம் என் பேர் தான் சொன்னாங்க,
அந்த உள்ளம் மகிழ்ச்சிக்கு உலகத்தில் அளவே கிடையாது. கடவுளே அதுக்கு தான் ஆசைப்பட்டு உட்கார்ந்து இருக்கிறார். நீங்கெல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க? இப்ப நானும் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? கடவுளுடைய நாமத்தை திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். அதை கேட்டவர் மகிழ்ச்சி அடைந்து நான் என்ன விரும்புறேனோ அதை கொடுக்கிறார். கடவுளே பேருக்கு மயங்கியவர் தான், பேர் சொல்லாதவங்களை கண்டுக்க மாட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாமாவளி ரொம்ப முக்கியம்னு அர்த்தம். மனம் அப்படி நினைக்கும். பிரம்மாவுக்கு கோயில் இல்லை என்பதனால திருமால் சொல்றார், கோயில் இல்லாமல் போனால் யாருன்னு தெரியாம போயிடும் இல்லையா? அதுக்காக கொடுத்த சாபத்தை வாபஸ் வாங்க முடியாதுன்றார், திரும்ப பெற முடியாது. அப்படியா சுவாமி? நான் அப்படி கேட்கவே இல்லை சுவாமி. அப்ப என்ன சொல்லுகிறாய்? சுவாமி நான் ஒரு பக்கம் இருக்கிறேன், அவன் ஒரு பக்கம் இருக்கட்டுமே. என்ன சொல்ல வருகிறாய் நாராயணா? சுவாமி நீங்க நடுவில் இருங்க, வலப்பக்கம் நான் இருக்கின்றேன், இடப்பக்கம் பிரம்மா இருக்கட்டும், 3 பேரும் சேர்ந்து மும்மூர்த்திகளாக காட்சி கொடுப்போம். அதுதான் என்ன சொரூபம்? தத்தாத்ரேய சொரூபம் அப்படின்னு சொல்லக்கூடிய சொரூபம், தத்தாத்ரேய சொரூபம். இப்ப இது கொடுத்துட்டார். ஆனா பிரம்மா தவம் இருந்தார், அவருக்கு வரம் கொடுக்கணும்ல. என்ன வரம் வேண்டும்னார் சுவாமி? எனக்கு கோயில் தான் இல்லாம போயிடுச்சு, இந்த முகூர்த்தம்னு சொல்றோம் இல்லையா, அந்த முகூர்த்தத்தில் காலையில விடியற் காலை பொழுது வருது இல்ல, அந்த நேரத்தை பிரம்ம முகூர்த்தம் என்று எனக்காக தாங்கள் தர வேண்டும். அப்படியே ஆகட்டும்னு கொடுத்தார். யாரு? சிவபெருமான். பிரம்ம முகூர்த்தம், முகூர்த்தத்துல பிரம்ம முகூர்த்தம். அதுக்கப்புறம் பிரம்மா கேட்டார், வேற ஏதாவது வேணுமா? சிவபெருமான் கேட்கிறார், வேற யாராவது வேணுமா? சுவாமி இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் யாரெல்லாம் எழுந்து, யாரெல்லாம் எந்த கோயிலாவது ஒரு கோயிலுக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்து, வீடுகளில் விளக்கேற்றி வழிபாடு செய்து கிரகப்பிரவேசம் வைத்து கல்யாணம் பண்ண அவர்கள் வாழ்க்கையில தோல்வி வரக்கூடாது. இது சத்தியமான வாக்கு. இன்னைக்கு வரைக்கும் நீங்க பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து உங்க தொழிலை தொடங்குங்க, தோல்வி வராது. 4:30 மணியிலிருந்து 6 மணிக்கு. ஆனா நாமெல்லாம் எந்திரிக்கிறதே 11 மணி. ஆமாம், சூரியன் உதிச்சு உச்சிக்கு வரும், அது வரைக்கும் தூக்கம்தான். அதுவும் அந்த மார்கழி மாதம்னா சொல்லவே வேணாம். குளிருக்கு இன்னும் நல்ல 2 கம்பளியை போத்திட்டு தூங்கலாமான்னு தான் தோணுமே தவிர எழுந்துக்கணும்னு தோணாது. அதான் உண்மை. ஆனால் அதையும் தாண்டி எழுந்திருக்கணும். அதான் 6வது அறிவை நமக்கு இறைவன் கொடுத்தது. இப்ப அந்த பிரம்மாவாக இருக்கக்கூடியவர் இப்படி பிரம்ம முகூர்த்தத்திற்காக தவம் இருந்தார். அந்த பிரம்மா என்று சொல்லக்கூடியவருக்கு ஆயுள் காலம் எப்படி? ஒரு கேள்வி வருது இல்ல. இப்ப பிரம்ம முகூர்த்தம் கொடுத்துட்டார். இப்ப அந்த பிரம்ம முகூர்த்தம் என்பது உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். நமக்கு ஓர் ஆண்டு காலம் என்பது 33 கோடி தேவர்களுக்கு ஒரு நாள் கணக்கு. அதான் இந்த மார்கழி மாசம் விடியற் காலை பொழுது தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்தம். இப்படி அது நாளாகி, யாருக்கு? நமக்கு இல்ல, தேவர்களுக்கு 365 ஆண்டு காலம் கொண்டது. எத்தனை வருஷம்? நமக்கு மனிதர்களுக்கு எத்தனை போவோம்? எத்தனை அடியார்கள் போவீங்க? ஒரு மனுஷனுக்கு 100 வயசுன்னு வச்சுப்போம். ஒரு 4 தலைமுறை போகுதா? அப்ப 4 தலைமுறைக்கு போனாதான் தேவர்களுக்கு ஒரு வருஷம். இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். நமக்கு 365 ஆண்டு காலம் கொண்டது, தேவர்களுக்கு ஒரு நாள். இப்ப கணக்கு புரிஞ்சுதா? என்ன தப்பா சொல்லிடக்கூடாது, நீங்க தப்பா புரிஞ்சுக்க கூடாது, அதுக்காக தான் சொல்றேன். அப்போ இப்ப தேவர்களுக்கு ஒரு எவ்வளவு வருஷம்? 365 ஆண்டு மனிதர்களுக்கு, தேவர்களுக்கு ஒரு வருடம். அது 12,000 வருடம் வரணும். யாருக்கு? தேவர்களுக்கு. எத்தனை வருஷம்? 12,000 ஆண்டு காலம் வரணும். அப்படி 12,000 ஆண்டு காலம் வந்தால் பிரம்மாவுக்கு ஒரு பகல். அது நாளாயி, நாள் மாசமாயி, மாசம் ஆண்டாயி, அதுல 12,000 ஆண்டு காலம் வந்தால் நாராயணருக்கு ஒரு நாள். இப்ப நாராயண ஆண்டு காலம் அது நாளாகி, நாள் மாசமாகி, மாசம் ஆண்டாகி, அது 12,000 ஆண்டு காலம் வந்தால் சிவபெருமான் சிரிக்கிற நேரம். கைத்தட்டுங்களேன்.
சிவபெருமான் சிரிக்கிற நேரத்துக்குள்ளேயே இவ்வளோ வருஷம் கடந்து போகுதே, அப்பெல்லாம் நமக்கெல்லாம் எத்தனை ஜென்மம் ஜென்ம ஜென்ம ஜென்மன்னு வரும்னு யோசிக்கணும், எத்தனை பிறவி எடுப்போன்னு யோசிக்கணும். அப்ப சொல்றாரா இல்லையா அருணகிரி பெருமான், எழுகடல் மணலை அளவிடி நதிகம் எனதிடர் பிறவி அவதாரம்ன்றார். ஒரு கடல் மணலை எடுத்து எண்ணி பார்த்து 7ஆல பெருக்கணும், அவ்வளவு பிறவி இருக்குதான். அத்தனை பிறவிலையும் சும்மாவா விடுறோம்? எவ்வளவு ஆசை. ஒரு தாத்தா ரொம்ப வயசாயிடுச்சு, 90 ஆச்சு. பணத்தை உரைச்சி எல்லாம் ஊத்துனாங்க, போக மாட்டேந்து. முருகா 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 என்று 3 முறை சொல்லு முக்தி தருவார்னார். மோ 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 முருவல் தோசை வேணும். தோசை மேல உள்ள ஆசை போகலன்னா எப்படி முருகன் முக்தி தருவார்? யோசிக்கணுமா இல்லையா? அப்போ ஒரு தோசை அடுத்த இறைவன் கொடுத்துட்டா, அடுத்த ஜென்மத்தில் நீ தோசையா நல்லா சாப்பிட்டுட்டு கடை போ. காத்தால மத்தியானம் நைட் 3 வேளையும் தோசை தான். ஒரு தோசைக்கே ஒரு பிறவியை கொடுக்கிறாருன்னா நம்ம படுற ஆசைக்கெல்லாம் எவ்வளவு பிறவி தருவார் யோசிக்கணும் மனிதர்கள். அப்ப ஆசையை யாரு அறுக்கணும்னு அர்த்தம், ஆசையும் சுத்தமா அர்த்தணும். இப்போ இப்படி கால அளவு போகுது. சிவபெருமான் சிரிக்கிற நேரத்துக்குள்ளேயே இவ்வளவு ஆண்டு காலம் போகுது. அப்போ இப்ப இருக்கக்கூடிய பிரம்மா என்று சொல்லக்கூடியவர் ரிட்டையர்மெண்ட் ஆனா அடுத்த பிரம்மாவாக வர இருக்கக்கூடியவர் ஆஞ்சநேய சுவாமிகள். தெரிஞ்சு வச்சுக்கணும் எல்லாரும். அடுத்த பிரம்மா யாரு? ஆஞ்சநேய சுவாமிகள் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறார். எப்ப அந்த பிரம்மா ரிட்டையர்மெண்ட் ஆவார், எப்ப அந்த பிரம்மா ரிட்டையர்மெண்ட் ஆவார்னு. அப்ப அடுத்த ஆஞ்சநேய சுவாமிகள் வர இருக்கின்றார். இப்ப இந்த பிரம்மா ரிட்டையர்மெண்ட் ஆகிறார் இல்லையா, அந்த பிரம்மா என்று சொல்லக்கூடியவர் எங்கு ரிட்டையர்மெண்ட் ஆகிறார்னா திருவெண்காடு என்று சொல்லக்கூடிய தலத்தில் தான் ரிட்டையர்மெண்ட் ஆகிறார். கை தட்டுங்கோ. வேற எந்த ஸ்டேட்லயோ எந்த கைலாயத்திலயோ பிரம்மலோகத்திலயோ அவருக்கு ரிட்டையர்மெண்ட் இல்லை. எங்க ஆகிறார்? திருவெண்காடு என்று சொல்லக்கூடிய ஆதி சிதம்பரமாக இருக்கக்கூடிய தலத்தில் தான் அவரு ஓய்வு எடுக்கிறார். நேரா பிரம்மலோகத்திலிருந்து திருவெண்காட்டு தலத்துக்கு வந்து அந்த திருவெண்காட்டு தலத்தில் இருக்கக்கூடிய பிரம்ம சமாதின்னு பேரு. என்ன பேரு? திருவெண்காட்டுக்கு போனீங்கன்னா எல்லாரும் ஒரு முறையாவது அந்த பிரம்ம சமாதியை போய் பார்த்துட்டு வரணும். சும்மா ஏதோ போனோம் தரிசனம் பண்ணோன்னு வந்துடக்கூடாது. அந்த பிரம்ம சமாதி கிட்ட போகணும். அது பார்த்தீங்கன்னா குகை மாதிரி ஒரு கருவறை மாதிரி இருக்கும். கேளுங்கோ, சிவாச்சாரியார் கிட்ட கேளுங்கோ, இல்ல கோயில்ல கேளுங்க, அங்க தெரிஞ்சவங்க கிட்ட கேளுங்கோ. கேட்டீங்கன்னா அங்க பார்த்தீங்கன்னா பிரம்மா உட்கார்ந்து தவம் பண்ணுவார். அந்த இடத்துக்கு போய் அந்த பிரம்மாவை தவம் பண்ற இடத்தை போய் நாம எல்லாம் பார்த்தோம்னா நமக்கு இல்ல நம்ம வர இருக்கக்கூடிய சந்ததிகளுக்கு 21 தலைமுறை நல்ல எழுத்தா எழுதுவார். என்ன எழுத்து? நல்ல எழுத்தா எழுதுவார். ஏன்னு கேட்டா நிறைய பேருக்கு அன்னைக்கு எழுதணும் மாத்தியா எழுத போறான், அன்னைக்கு எழுதினவன் மாத்தியா எழுத போறான் ஒரு மனசுக்குள்ள எல்லாருக்கும் இருக்கு இல்லையா? ஆனா அங்க போனா 21 தலைமுறைக்கு நல்ல தலையெழுத்தா எழுதி தருவாராம். ஏன்னா நான் ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டு இந்த தலத்துல வந்து நான் தவம் பண்ணிட்டு இருக்கேன், யோக நிலையில் இருக்கின்ற பொழுது என்னை தரிசித்து விட்டு செல்லுகிறாயே, உன் சந்ததி நலமாக இருக்கட்டும், நல்ல எழுத்தா இப்ப இருக்கக்கூடிய பிரம்மா எழுதட்டும்னு அவர் வாழ்த்துவாராம். அந்த வாழ்த்து பெறக்கூடிய ஒரே ஒரு தலம் எது அப்படின்னா இந்த திருவெண்காட்டு தலம். அப்பேற்பட்ட சிறப்புக்கு உரிய தலம். அங்க இருக்கக்கூடியதே பிரம்ம சமாதி உண்டு. பிரம்மாவினுடைய ஆயுள் முடிந்து இந்த தலத்தில் தான் ஜீவ சமாதி அடைந்து தவம் செய்வதாக ஐதீகம். திருவெண்காட்டு தலத்துல தான் அந்த ஜீவ சமாதி அடைந்து ஐதீகம். உடனே கேட்டுறாதீங்க அப்படி ஏதாவது சமாதி இருக்கான்னு. ஒளி சொரூபமா வருவா. நம்ம நினைக்கிற மாதிரி அப்படியே ஏதோ பிரகாசமா உருவத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருப்பா அப்படின்னெல்லாம் இல்லை. எப்படி இருக்கும்? அவர்கள் எல்லாம் தேவ சரீரம், நாம் எல்லாம் பூத சரீரம். தேவ சரீரம் என்பது ஒளி சொரூபமாக மாறுவதுன்னு அர்த்தம். ஒளி சொரூபமாக மாறுவதுன்னு அர்த்தம். அப்போ ஜோதி சொரூப ரூபத்தில் தான் அருவுருவமாகத்தான் நமக்கு அங்க காட்சி கொடுப்பாங்க.
என்ன ரூபத்துல? உடனே அங்க சிலை இருக்குமா, அப்படி இருக்குமா, இப்படி இருக்குமா, நல்லா கேள்வி நம்மள மனசுக்குள்ள கேட்டுக்க கூடாது. அப்பேற்பட்ட ஒரு தலம் தான் இந்த புததலம் என்று சொல்லக்கூடிய தலம், திருவெண்காட்டு தலம். சரி, இதோட அதோட சிறப்பு முடியுதா அப்படின்னா இல்லை. அடுத்து என்னன்னு கேட்டா 3 விருட்சம் இருக்கக்கூடிய ஒரு இடம். ஆலமரம், கொன்றை மரம், வில்வ மரம், 3 தல விருட்சம் இருக்கக்கூடிய ஒரு தலம். பிரம்ம வித்யா என்ற நாமத்தோடு இருக்கக்கூடிய தலம். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தலத்தில் தான் மெய்கண்டார், நேற்றே சொன்ன இல்லையா, மெய்கண்டார் அவதாரம் செய்த தலம் இந்த தலம். சரி, இந்த மெய்கண்டார் யார்? யாருக்காவது தெரியுமா? மெய்கண்டாரா? சிவஞான போதம் என்கின்ற சைவ சித்தாந்த நூலை இயற்றிய ஒரு பெருமான். என்ன பெருமான்? சிவஞான வேதம் என்று சொல்லக்கூடிய, சிவஞான போதம் என்று சொல்லக்கூடிய நூலை இயற்றிய ஒரு பெருமான் இவர்தான். சைவ சித்தாந்தத்திற்கு நூல் எழுதிய ஆசிரியர், விளக்கம் எழுதிய ஆசிரியர், தமிழாக்கம் செய்து கொடுத்த ஆசிரியர் யாரு? இவர்தான். வடமொழியில் இருந்ததை தமிழாக்கம் பண்ணி கொடுத்தார். யார் கொடுத்தது? இந்த மெய்கண்டார் அப்படின்னு சொல்லக்கூடியவர். இப்ப அவர் எப்படிப்பட்டவர், யார், எதுல இருக்கிறார் அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. அவர் எப்படி அவதாரம் செய்தார்ன்றதையும் நான் சொல்றேன். இறைவனுடைய கருணையினாலே குறவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் சமயக்குறவர் 4 யார் யாரு? சமயக்குறவர்கள் 4 பேர். ஞான சம்பந்தர், நாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்க வாசகர் 4 பேர். சந்தான குறவர்கள் யாரு? 4 பேர். சந்தான குறவர்கள் 4 பேர். அந்த சந்தான குறவர்கள் 4 பேர் யார் யாரு? அதுல அகச்சந்தான குறவர்கள், புறச்சந்தான குறவர்கள்னு 2 வகை இருக்கு. அதுலயே இதெல்லாம் கொஞ்சம் என்னன்னு கேட்டா கொஞ்சம் ஒரு மாதிரி குழப்பற மாதிரி இருக்கும். ஆனா இது சைவ சித்தாந்தம். என்னன்னு கேட்டா குழப்பற மாதிரி இருக்கும். ஆனா நான் உங்களுக்கு குழப்ப மாட்டேன், விளக்கமாவே சொல்றேன். சமயக்குறவர்கள் 4 பேர், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சந்தான குறவர்கள் இப்ப அதுல 4 பேர். அதுல 4 பேர் உள்ளத்தில் வழிபாடு செய்தவர்கள், அகக்குறவர்னு வாங்க. புறக்குறவர் 4 பேர், வெளியில இருந்து வேலை செய்தவங்க. இப்ப புரியுதா? அதுக்கு உங்களுக்கு இன்னும் விளக்கமா சொல்றேன் பாருங்க. அதுல நந்தி அடிகள் என்று சொல்லக்கூடியவரும், சனந்த குமாரர்கள் என்று சொல்லக்கூடியவரும், அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா ஞான சத்திய ஞான தேசிகர் என்று சொல்லக்கூடியவரும், பரஞ்சோதியார், இவங்க 4 பேரும் அக சந்தான குறவர். இவங்க 4 பேரும் கைலை மலையில காவல் இருந்து கையிலே யாரெல்லாம் தரிசனம் பண்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் இறைவனிடத்துல சொல்லி ரெக்கமெண்டேஷன் பண்ணி இவர்களுக்கு காட்சி கொடுக்க வேண்டும். என்ன நம்ம நாகராஜன் ஐயா ஒரு வார்த்தை சொன்னாருங்க, ஞாபகம் இருக்கா? பொன்னார் மேனியனே, அந்த மேனியை காண்பித்தார். எங்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கலன்னு சொன்னாரா இல்லையா? கைலாயத்து தரிசனத்திற்கு போனா கூட எல்லாருக்கும் பொன்னார் மேனியனுடைய தரிசனம் கிடைக்காது. அந்த தரிசனம் கிடைக்காது. அந்த தரிசனம் சில பேருக்கு காண்பிப்பாங்க. அப்ப அவர் ரெக்கமெண்டேஷன் பண்ணணும். யார் ரெக்கமெண்டேஷன் பண்ணுவான்னா 4 திசைக்கு இந்த 4 அகசந்தான குறவர்கள் தான் ரெக்கமெண்டேஷன் பண்ணணும். யார்கிட்ட? சிவபெருமான் கிட்ட. இவர் ரொம்ப அடியார், உங்களை சதா சர்வகாலம் சிவனேன்னு தியானிப்பார். இவருக்கும் உங்க மேனியே காட்டுங்கோ. அப்படியா? சரி. சிவபெருமான் உடனே என்ன சொல்வார? காட்டுவார். அப்பன்னா என்ன அர்த்தம்? அக சந்தான குறவர், இமயம், அதாவது கைலை மலையை காப்பாத்துறவங்க இவங்க 4 பேர். யார் யாரு? மறுபடியும் சொல்றேன். நந்தி அடிகள், சனந்த குமாரர், சத்திய ஞான தேசிகர், பரஞ்சோதியார், இவங்க 4 பேரும் அக சந்தான குறவர். புற சந்தான குறவர் அப்படின்னா, புற சந்தானம்னா இந்த பூமியில, இந்த பூமி இருக்கு இல்லையா, இந்த பூமியில் எல்லோருக்கும் சிவ போதனை செய்யக்கூடியவர்கள் அர்த்தம்.
சிவபோதனைன்னா உங்களுக்கு எப்படி நான் சொல்றதுன்னா, இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா ஒரு சொற்பொழிவு, அதை போல சிவபெருமானுடைய பெருமைகளை, அருமைகளை, சிவபெருமானுடைய தியானத்தை, சிவபெருமானுடைய பூஜையை, சிவபெருமானுடைய தொண்டை உலக மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவர்கள் அப்படின்னு ஒரு 4 பேர். அவர்கள் தான் புறசந்தான குறவர்கள்னு. அதுல முதல்ல இருக்கக்கூடியவர் மெய்கண்டார். முதல்ல இருக்கக்கூடியவர் மெய்கண்டார். இரண்டாவதாக இருக்கக்கூடியவர் அருள் நந்தி சிவம்னு பேர். இரண்டாவது இடத்துல அருள் நந்தி சிவம்னு இருக்கார். மூன்றாவது மறை ஞான சம்பந்தம் அப்படின்னு இருக்கக்கூடியவர் மூன்றாவது. நான்காவதாக உமாபதி சிவாச்சாரியார். இவங்க 4 பேரும் புறசந்தான குறவர் அப்படின்னு பேர். இதெல்லாம் எப்படின்னு கேட்டா, சைவ சித்தாந்தம் படிச்சா இது தெரிஞ்சுக்கலாம், இல்லைன்னா தெரிஞ்சுக்க முடியாது. நான் சைவ சித்தாந்தத்துல படிச்சு உங்களை குழப்பல, யார் யாருன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் இப்ப போறது மெய்கண்டாருடைய வரலாற்றுக்கு தான் போறேன். அதனால யாரும் உடனே ஐயோ இது புரியுமா புரியாதா, சைவ சித்தாந்தமே ஒரு மாதிரியாச்சே, குழப்பமா இருக்குமே, அந்த அளவுக்கு எனக்கு அறிவுக்கு எட்டாதே அப்படின்னு நினைக்க வேண்டாம். அது தொடர்ந்து ஒரு 10 முறை 20 முறை போய் 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 கேட்டதுக்கு அப்புறம் தான் சைவ சித்தாந்தம் புரியும். எடுத்த உடனே சைவ சித்தாந்தம் புரியுமான்னா கொஞ்சம் புரியாது. நான் முதல்லயே சொல்லிடுறேன். திருப்புகழ் எப்படியா அப்படிதான். திருப்புகழ் ஒரே முறை படிச்சீங்கன்னா முத்தை தருவத்தி திருநக தீக்கிரை சத்தி சரவன் அப்படின்னா உடனே எல்லாம் வராது. ஒரு தடவைக்கு 4 தடவை படிக்கணும். படிச்சதுக்கு அப்புறம் அதையே ஒரு 100 தடவை கேட்கணும். கேட்டாதான் எது வரும், திருப்புகழ் வரும், இல்லைன்னா வராது. அது மாதிரி தான் இந்த சைவ சித்தாந்தமும் ஒரு தடவைக்கு ஒரு 4 தடவை படிக்கணும், கேட்கணும், அப்பதான் வரும். இப்போ அந்த புறசந்தான குறவர்கள்ல மெய்கண்டார் என்று சொல்லக்கூடியவர் அவதாரம் செய்த தலம் என்ற திருவெண்காட்டு தலம். அவர் எப்படி அவதாரம் செய்தார், அவர் எப்படி இறைவனை மெய்கண்டார், எப்படி அவர் மெய்கண்டார் அப்படிங்கிறத நாம இப்போ பார்க்க போறோம். திருமுனைப்பாடியில குறுநில மன்னர்கள் அவங்க தான் ஆட்சி பண்ணாங்க. குறுநில மன்னர்கள். அதுல காங்கேய பூபதி முதலியார் அப்படின்னு சொல்லக்கூடியவர் முதல்ல ஆட்சி பண்றார். அவருக்கு சடையப்பர் என்று சொல்லக்கூடிய அவர் வருகிறார் பிள்ளையாக. சடையப்பருக்கு அவர் சொல்லிதான் யாரு, கம்பர் என்று சொல்லக்கூடியவர் கம்ப ராமாயணத்தை இயற்றுவதற்கு முழுக்க முழுக்க அடிப்படை காரணமாக இருந்தவர் யாருன்னு கேட்டா இந்த சடையப்ப முதலியார் தான் காரணமா இருந்தார். இல்லைன்னா நமக்கு கம்ப ராமாயணம் கிடைச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கிடைச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு சிறப்புக்கு உரியது எது அப்படின்னு கேட்டா இந்த சடையப்ப முதலியார். சரி, அப்படி இயற்றியப்படுது தமிழ் மொழியில, ஏன்னா வடமொழியில இருந்தது. வால்மீகி கொடுத்தது வடமொழியில தான் கொடுத்தார். அதை தமிழாக்கம் பண்ணி கம்பர் நமக்கு கொடுத்தார். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜன்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமா என்னும் 2 எழுத்தினால். கம்பருடைய வாக்கு. இந்த பாட்டை ஒரு நாளைக்கு 1 கோடி தடவையாவது ஜபம் பண்ணணும் நாம எல்லாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.